நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய விவாத பொருள் என்பது திரு தயாநிதி மாறன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் திரு தயாநிதி மாறன் எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களும் தான். இந்த விவாத பொருளில் தான் இந்த விவாதம் நகர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இடைவேளைக்கு முன்பாக இந்த விவாதம் கொஞ்சம் தடமாறினாலும் மீண்டும் இந்த விவாத பொருளை நோக்கித்தான் பயன்படும், அதை நோக்கி தான் பயணப்படும். திரு மோகன், இந்த வழக்கை பற்றி தான் நம்ம பேசணும். ஆமாம், இந்த வழக்கில் பல குளறுபடிகள் இருக்கு. இது சிபிஐடைய இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் 3 பேர் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க. நான் கேட்கின்றேன், அது அவர்களை துன்புறுத்தியோ இல்லை அதை திட்டமிட்டோ நீங்கள் அவங்க கையெழுத்து வாங்கிட்டு இது ஒட்டுமொத்தமாக தயாநிதி இப்படி தான் பண்ணார் என்று இருக்கின்ற சந்தேகம்தான். இல்லை, ஒரு சிபிஐ ஃப்ரீயாக செயல்பாட்டில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இதே அந்த 3 நபர்களும் டெல்லிக்கும் சென்னைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு முறையிலே பேசுகின்ற பொழுது அவர்கள் விளக்கமளித்தார்கள். அதை விட்டுவிட்டு திடீர் என்ற முயற்சி எப்படி வந்தது தான் என்று தயாநிதி மாறன் கேட்டிருக்கிறார். அதாவது இப்பொழுது வருகின்ற இடைத்தேர்தலோ அல்லது நடக்க இருக்கின்ற தேர்தலிலோ எப்படியாவது இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் காரணமாகத்தான், ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் எதிர்கட்சிகளை இங்கே அழுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளோடு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் வெற்றிடம் ஏடிஎம்கே நீங்க சொன்னீங்களே, அந்த ஏடிஎம்கே அதை பிஜேபி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு உள்நோக்கின் காரணமாக இப்படி எழுப்பப்படுகிறது. அதாவது அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். இந்த சிபிஐ வச்சு கேஸ் நாங்க போட்டிருந்தா பரவாயில்ல, புதுசா தயாநிதி மாறன் அவர்கள் மீது இந்த அரசு ஒரு வழக்கு போட்டால் பரவாயில்ல. ஏற்கனவே உள்ள வழக்கை தொடர்ந்து நடத்துவது என்பது இந்த அரசினுடைய கடமை. பிரச்சனை என்னன்னா, இந்த வழக்கை எப்படி நடத்துவது என்பதையே இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. மத்திய அரசாங்கம் அதனால நீங்க இவங்களை கைது பண்ண கூடாது, அவங்களை கைது பண்ண பிஜேபி சொல்லக்கூடாது. நீங்க சிபிஐக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சிபிஐக்கு சொல்லுங்க, வழக்கு போடுங்க. ஆனா எதுக்காக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து இருக்கிறீங்க? உங்களுக்கு பயம். அதைத்தான் சொன்னேன். இவர்கள் அடுத்த தேர்தலின் போது எங்கே பிஜேபி விடுமோ, ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் தமிழ்நாட்டில் காலூன்றி விட்டது என்கின்ற பயத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க உங்க கொள்கை எடுத்துட்டு போங்க, நாங்க கொள்கை கொண்டு வரோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு திராவிட கொள்கைக்கு எதிராக பிஜேபி வருகிறது நினைத்தால் தாராளமாக இரு திராவிட கட்சிகளும் கைகோர்த்து கொண்டு செயல்படுங்கள். தமிழகத்தில் தவறே இல்லை. இல்ல, அவர் திரு லெனின் முதல்ல சொன்னார், அப்படியெல்லாம் 2 திராவிட கட்சிகள் இணைய நம்ம பொலிட்டிக்கலா மாற்ற வேண்டாம். இந்த வழக்கு தொடர்பாக திரு லெனின் இடதுசாரி பார்வைன்றதுனால உங்களிடம் கேட்பது, தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய இந்த விவாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் 7 லட்சம் இந்த பணத்தை நாங்கள் கட்டிவிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, ரேணுகா சௌத்ரி 50 லட்சத்திற்கு அவர் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கட்டுறதுன்னா கட்டி விடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லக்கூடிய, அது நான் தயாநிதி மாறனை மட்டும் சொல்லலை, இப்படி படிப்படியாக இப்படி சொல்லக்கூடிய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப சரியானதல்ல. அப்படி சொல்வதோ அப்படி நடந்து கொள்வதோ உரிய காலத்திலே முதலில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் உறுதிமொழி எடுத்து அமைச்சராகிறாங்க. தன் நலனை விட தன் குடும்ப நலனை விட நாட்டு நலனில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்கிற உறுதியோடு தான் எடுக்கிறோம். ஆனால் நாட்டு மக்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு நஷ்டம் வைக்கிற அளவுக்கு தனக்கு சொந்த பயன்பாட்டு வைக்கிறோம். இது தனிப்பட்ட லைனை நீங்கள் சொல்கிறீங்க, அதில் வர்ற 50 லட்சம் 60 லட்சம் இது அப்படிப்பட்டது அல்ல. ஒரு நிறுவனத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மிக தெளிவாக வருகிறது. இப்போ அதில் நண்பர் குறுக்கிடலாம் அல்லது சொல்லலாம், அது வழக்கில் இருக்குன்னு, அதை ஃபேஸ் பண்ணலாம், அதை நாம் எதிர்கொள்ளலாம், அவரும் எதிர்கொள்ளலாம், அதுக்கான இது இல்லை. ஆனால் எல்லாவற்றையுமே ஒரு சிவில் மேட்டருங்கிற மாதிரியும் அது எல்லாத்தையும் கட்டிட்டா முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் நடந்த இது என்ன, எதற்காக? அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன ஆகும்? அப்ப முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். நான் சொல்லிடுறேன், முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் யார் குற்றம் செய்திருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி தண்டிக்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டில் யாருனாலும் எதனாலும் பண்ணலாம். அரசியல் அதிகாரமோ அல்லது
வேற எந்த இதுவும் இருக்குமே ஆனால் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களை சட்டம் ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு தவறான சமிக்கை மக்கள் மத்தியில் சென்றுவிடும். இப்போது சென்றுகிட்டு இருக்கு. அந்த முறையை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு வெளிப்படையான விசாரணை, நல்ல இந்த வழக்கு பூர்வாங்கமாக எடுக்கப்பட்டு நல்ல புலனாய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு உரிய ஆதாரங்களோடு இந்த வழக்கு மன்றத்தில் நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளி நாட்டு மக்கள் மத்தியிலே அடையாளம் காட்டப்பட வேண்டும். இது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இன்கம் டேக்ஸில் 91லேருந்து 96 வரைக்கும் கட்டலன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அது காம்பவுண்டபுளாக பண்ணாங்க. அது சிஎஸ் பெய்ட் 2 crores. ஸோ அது வந்து சீட்டிங் தானே, கட்டாயது ஒரு சீட்டிங். ஆனாலும் கூட அது காம்பவுண்டபுளாக சொல்லி அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணுகின்ற பொழுது இது சாதாரண டெலிஃபோன் விவகாரம். இது இல்லை, டெலிஃபோனில் நீங்கள் பில்லு கட்டலாம் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் நீங்கள் கட்டணும்னா நாங்கள் கட்ட தயாராக தான் இருக்கோம். அது வந்து சிவில் நேச்சர் தான். அதை விட்டுட்டு எங்களுடைய ஊழியர்களை அழைத்து சென்று மிரட்டி அவரிடம் பொய் வழக்கு புனைவதற்காக அது நம்ம அடிக்கடி குழப்பிக் கொள்கிறோம். இவர் இந்த பணத்தை கட்டாததற்காக அவர்களை கூட்டிட்டு போயிட்டு இல்ல, அது வந்து வேறொரு வழக்கு. அது ஒரு வேறொரு வழக்கு. அந்த வழக்கு உள்ள போல, ரெண்டு பேருமே அந்த வழக்கு உள்ள போல. ஐயா ஒரு நிமிஷம் சொன்ன, டெலிஃபோன் பில்லு கட்டலன்னா டெலிஃபோன் எடுத்துன்னு போடுவாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சட்டத்திற்கு விரோதமாக டெலிஃபோன் இணைப்பகமே வச்சிருந்தீங்கன்றது தான். அவ்வளோதான் விஷயம். ஐயா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றவாளி என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் வேறு ஒரு இயக்கத்தை குறை சொல்வது என்பது இந்த நாட்டின் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சொல்லவில்லை, அதில் இருக்கிற ஒரு உட்பிரிவை தான் அவர் சொன்னார். என்ற சந்தேகம் நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குமோ? என்ன சந்தேகம் சொல்லுங்க. என்று சொன்னால் கால் ஊன்ற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. அப்படி என்றால் பிஜேபி பழைய வழக்குகள்லாம் எடுத்து இவர்களை குற்றம் சாட்டி விட்டால் இவர்கள் வந்து நிலைப்பாடு குறைந்துவிடும். நம்முடைய பிஜேபி வளர்ச்சி இதுல யாரும் இது எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, வாஜ்பாய் காலத்திலையும் இந்த துறையில பல முறைகேடுகள் வந்ததுன்னு செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்திருக்கிற காலங்களிலும் வந்திருக்கு. சுக்ராமில இருந்து துவங்கி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்திருக்குது. இந்த துறையிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வழக்கு மன்றத்தில் வந்திருக்கு. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும், விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். முழுமையான உண்மைகளை மக்கள் அறிகிற உரிமை இருக்கிறது, அறிய வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்கலாம். ஒத்துழைக்க வேண்டும். லாபத்தில் இயங்கிய ஒரு துறை இன்றைக்கு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அந்த துறையை நம்பி இருக்கிற பல தனியார் துறைகள் மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்ததுனால ரொம்ப கூர்மையாக உங்களுடைய பார்வைகள்ல என்னுடைய கேள்விகளை தொடுக்க விரும்புறேன். இந்த உங்களுடைய பார்வைகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் சொன்னது வந்து தயாநிதி மாறன் இந்த வழக்கு வருகிற போது திரு கலைஞர் அவர்கள் சொன்னது நாங்கள் திமுக துணை இருக்கும் என்று சொன்னார். அடுத்த கட்டங்களில் அந்த வழக்கை தயாநிதி மாறனை எதிர்கொள்வார் அப்படின்னு இடைப்பட்ட காலங்களில் சொன்னீங்க. இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக எதிர்கொள்ளும் அப்படின்றப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளே உங்களுக்கு சிக்கலாக மாறி இருக்கிறதோ அப்படின்ற குற்றச்சாட்டை நிறைவு கருத்தாக பயன்படுத்த இல்லை. அந்த குற்றச்சாட்டே தவறானது. அது தயாநிதி மாறனை எதிர்கொள்வார் அல்லது சட்டம் எதிர்கொள்ளும் அல்லது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும் என்பதே தவறு. நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டப்பூர்வமாக நாங்கள் எது சந்திக்க தயார். நீங்கள் சட்டப்பூர்வமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிரூபித்தீர்களானால் உட்கட்சிக்குள் இருந்த உள்முரண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சங்கடத்தை தந்ததா என்பதுதான் என் கேள்வி. இல்லை, அப்படி ஒரு சங்கடம் கண்டிப்பாக இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள். திரு லெனின், உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, பொதுவாக நீங்கள் இந்த வழக்கின் ஓட்டத்தோடு பார்க்கிற போது பழைய யூபிஏ அரசு திரு ராஜா மீது காட்டிய தீவிரத்தை திரு தயாநிதி மாறன் அவர்கள் மீது காட்டவில்லை, சிபிஐயே காட்டவில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளையும் சந்தேகங்களையும் ஒரு தரப்பு வைத்தார்கள். அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏன்னா அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒரே புள்ளியில் தான் பயணித்தது. ஒரே ஒரு உண்மை என்னன்னா, இந்த நாட்டில் முதலில் வருகிற ஒரு ஊழல் வழக்கு அடுத்து வருகிற ஒரு ஊழல் வழக்கு அதை விட பெரிதாக இருந்தால் இது மறக்கப்பட்டு அது ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. அதை மட்டுமே ஊடகங்களும் விவாதிக்கிறீர்கள், உலக மக்களும் அந்த நாட்டு மக்களும் அதை பற்றியே மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவே இந்த மக்களின் மறதியை பயன்படுத்திய பல விஷயங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் போய்விடுகிறது. ஆக என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த துறையே
இந்த துறையை தனியார் மயமாக்கல் துவங்கி அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனமாக நிறைய லாபம் சம்பாதித்த ஒரு நிறுவனம். அங்கே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிற சமூக நீதி கோட்பாடு, இடஒதுக்கீடு இருக்கிறது. சாதியில் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடோடு வேலைவாய்ப்பை தந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வளர்க்க வேண்டியவர்கள் ஏன் இவ்வாறு விட்டார்கள் என்பதுதான் கேள்வி. ஏன்னா அவங்க தான் 2 முறை அதில் அமைச்சராக இருந்திருக்காங்க, UPA 1 UPA 2. அப்போ இவை எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது ஒரு பெரும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ந்த பொதுத்துறை நிறுவனத்தை தங்க முட்டையிடுகிற வார்த்தை கழுத்து நெரித்து கொண்டிருக்கிறார்கள், அது தனக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வருகிற போது உள்ளபடியே இது நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளி கண்டறியப்பட வேண்டும். என்னோட இறுதியா ஒரு வரியில சொல்ல வேண்டும். நான் ரொம்ப நுட்பமாக தான் கேட்டேன். சென்ற UPA அரசு ராஜா திரு தயாநிதி மாறன் தராசு தட்டுகளில் பாரபட்சம் காட்டியது என்கிற குற்றச்சாட்டிற்காகத்தான் நான் உங்களிடம் பதிலுக்காக அந்த கேள்வி கேட்டேன். திரு நாராயணன், இந்த வழக்கில் திரு தயாநிதி மாறன் பத்திரிகையில் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அதை நம்மளால் முழுவதுமாக விவாதிக்க முடியாது, திரு சிதம்பரம் அவர்களின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அது இன்னொரு தனிப்பட்ட வழக்கு. ஏர்செல் மேக்சிஸ் என்பது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் மகனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிக்கலில் மாட்டிவிட்டார் அப்படின்னு சொல்கிற போதே அங்கு ஏதோ ஒன்று புகைகிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இதை பிஜேபி எப்படி பார்க்கிறது? பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசினுடைய நகர்வு இந்த புள்ளியிலிருந்து எப்படி பயணிக்கும்னு நான் தெரியல. இது வழக்கை பொறுத்தவரையில் அரசுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அது சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக யார் தவறு சொன்னாலும் கண்டிப்பாக லெனின் சொன்னது போல எடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நேற்றைய முன்தினம் கூட ஒரு 2 நாள் முன்னாடி கூட முக்தர் அப்பாஸ் நக்வி அந்த ஒரு தேர்தல் வழக்கு இதில் சம்பந்தமாக 1 வருஷம் தண்டனை வந்திருக்கு. அதில் இந்த அரசாங்கம் தலையிடலை. இதுபோல் தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் திரு சிதம்பரம் மீது அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன நடந்தது நமக்கு எப்படி தெரியும்? இல்லங்க அதுதான் நீதிமன்றம் இல்லங்க, அதான் உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு விவாதம். நான் பாஜக அல்லது பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் கூட அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறார்? நீங்க நடவடிக்கை அதை எப்படி பார்க்கிறார்? இது அவர்கள் இருவருக்கு இடையிலே என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது, பிஜேபிக்கு தெரியாது, ஒருவேளை சிபிஐக்கு தெரியலாம். ஏன்னா சிபிஐல கூட ராஜாக்கும் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை சிபிஐ சொல்லலாம். இது வழக்கு வரும்போது தான் இது யார் யார் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். அதனால சிதம்பரம் மீதும் அவர் குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது, ராஜா அவர்கள் மீதும் குற்றம் சாட்ட உரிமை இருக்கிறது. அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, யார் வேண்டுமானாலும் குற்றம் சாட்டலாம். ஆனால் இறுதியில் சட்டமே வெல்லும், நீதியே வெல்லும். அதை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக உறுதியாக நிறைவேற்றும். எந்த குறுக்கீடுகளும் யாராலும் எதனாலும் செய்ய முடியாது என்பதிலே நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக. நன்றி திரு நாராயணன். ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த வழக்கு சார்ந்து எடுத்தோம். குற்றச்சாட்டு என்கிற அளவுகளில் தான் இருக்கிறது. நீதிமன்றம் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல இருக்கிறது. ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு சாமானியன் நம்பி இருக்கக்கூடிய அந்த நீதி தேவனுக்கான நீதி பரிபாலனத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசு இயந்திரங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு காரசாரமான விவாதத்தை இந்த அரங்கில் நடத்தினதற்காக உங்கள் 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.